அமாவாசை விரதம் இருக்கிறவங்க காலையில எழுந்ததுல இருந்து எதுவுமே சாப்பிடக்கூடாது. முதல் வேலையா குளிச்சுட்டு சூரியன் உதயமான பின்னாடி எள்ளு தண்ணிய தர்ப்பணம் கொடுக்கணும். முன்னோர்களோட போட்டோவை தெற்கு திசை பார்த்து வச்சு அகல் விளக்குல தீபம் ஏத்தணும். சாம்பிராணி போட்டு நம் முன்னோர்களை மனதார வணங்கணும். சைவ உணவுகளை எல்லாம் தலைவாழையில போட்டு நான் சொன்ன நேரத்துக்கு படையல் போடுங்க. அப்புறம் காகத்துக்கு சாப்பாடு வச்சு காகம் சாப்பிட்ட பின்னாடி படையல் போட்ட சாப்பாடை நம்ம வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்க இருப்பாங்கல்ல, அவங்க சாப்பிடலாம். அப்படி யாரும் இல்லைன்னா விரதம் இருந்தவங்களே அந்த படையில சாப்பிடலாம். அமாவாசை அன்னைக்கு ஒரு 2 பேருக்காச்சும் அன்னதானம் கட்டாயம் பண்ணுங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அமாவாசை அன்னைக்கு நம்ம தர்ற அன்னதானத்தை நம்முடைய முன்னோர்களே ஏதோ ஒரு ரூபத்துல வந்து ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு பெரியவங்க நமக்கு சொல்லி இருக்காங்க. மாலை நேரத்துல விநாயகர் கோவிலுக்கோ அல்லது சிவன் கோவிலுக்கோ போய் நல்லெண்ணெயில தீபம் 6 மணிக்கு மேல ஏத்தணும். அப்பதான் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையும். இதனால் நமக்கு முன்னோர்களின் ஆசி பரிபூரணமாக கிடைக்கும்.